வணக்கம் தாயகம். வணக்கம் தாயகம். நம்ம குண்டுமணி வீடியோ பண்ணல. இல்ல குண்டுமணி கலரும் இந்த கார் கலரும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு நான் பார்த்துட்டேன். ஓகே, நம்ம வீடியோ கேட்ட பிறகு காதுல இருந்து ரத்தம் வருது இந்த கலர்ல தான் இருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் பேச போறோம். ஓகே, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட். சூப்பர், நல்ல விஷயம், நிறைய பேசலாம். அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது, இது கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் அப்படியே டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். சரி, இந்த ரெண்டு விஷயத்துல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழக முதல்வர் விஜய் என்ன விஜய் என்ற சிஎம் என்ற இதைய மறந்து போயிட்டு டாய் காரை வச்சு விளையாடிட்டே இருக்கிறாரு. இவரெல்லாம் யாரு கொண்டு போய் முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சது அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், பொம்மை முதல்வர் தானே, அதனாலதான் பொம்மை காரை கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், வளர்ந்தாலும் கூட நமக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும்ல, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது, ஆசைப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது. அதை சொல்லுங்க எனக்கு. அதுதான், அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள எங்களுடைய மனசு சுத்துறதாலதான் நாங்களும் அதே நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது எல்லாத்தையும் கணக்கெடுக்காம ஏன் வேலையில நான் தெளிவா இருக்கேன், என்ன செய்யணுமோ அதை அந்த நேரம் செய்யறேன்னு சொல்லி சில பேர் செய்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தராக இப்போ விஜய் மாறி இருக்கிறாருன்றதுதான் உண்மை. உண்மையிலேயே விஜய்க்கு சின்ன வயசுல இருந்தே காசுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதுல அவங்க அம்மா ஒரு ஆடியோல சொல்லிருப்பாங்க, அப்பாவுக்கும் பையனுக்கும் கார்னா பைத்தியம்ன்ற மாதிரி அவங்க லேபிள் பண்ணிருப்பாங்க. இப்போ விஜய் கொஞ்சம் பெரிய அளவுக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய கலெக்ஷன் செய்யறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினார். ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் இந்தியாவிலேயே ரொம்ப குறிப்பிட்ட பேர்கிட்ட தான் இருக்கு. ஆமா, அதுக்கு சரியா டாக்ஸ் கட்டல, அது வேற பிரச்சனை. ஆமா, அது வேற விஷயம். ஆனா அந்த காரை மெயின்டைன் பண்றதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த நிறுவனமே காரை விற்கும். கிட்டத்தட்ட அவருடைய கார் கலெக்ஷன் டோட்டல் அமௌண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை கோடி? எனக்கு தெரிஞ்சு இந்திய ரூபாயில 18 கோடி கிட்ட அவர்கிட்ட கார் கலெக்ஷனே இருக்கா. ஓகே, இந்திய ரூபாயில 18 கோடின்னு சொன்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடியில இருக்கும். சரி, இப்போ நாங்க விஷயத்துக்கு வரலாம். இப்போ நேற்றைய தினம் அதிகமாக ட்ரெண்டிங் ஆனது விஜய் தன்னுடைய சிஎம் சீட்ல உட்கார்ந்து ஒரு டாய் காரை வச்சு விளையாடல. அந்த டாய் கார்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. முக்கியமா கதவெல்லாம் திறந்து பாக்குறாரு, சுத்தி சுத்தி பாக்குறாரு. அந்த வீடியோ தான் வெளியாக இருந்தது. இப்போ நாங்க அந்த வீடியோ பத்தியும் அந்த காரை பத்தியும் பேசுவோம். அந்த கார் நிஜமாவே ஒரு டாய் கார் கிடையாது கனா, அது ஒரு மினியேச்சர் கார். வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பிராண்ட். அந்த கார் கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க பிசினஸ் பர்பஸுக்காக. வரும்போது அவங்களுடைய கார் மாடலை மினியேச்சரா கொடுக்கறாங்க. இந்த கார் ஒரு எலக்ட்ரிக் கார். இந்த காரினுடைய ஒரு பிரான்ச் இல்லாட்டி ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி ஒன்று தமிழகத்துல உருவாக்குறது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது. இது மட்டுமில்ல, இந்த கம்பெனி நிறைய ரியல் எஸ்டேட், அது மட்டுமல்ல டூரிசம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு கம்பெனி, வியட்நாம் கம்பெனி. அவங்க தான் ஒரு பேச்சுவார்த்தைக்காக தமிழக முதல்வரை சந்திச்சிருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மினியேச்சர் காரை அவருக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இந்த மினியேச்சர் கார்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிஜமான கார் இருக்கு இல்லையா, அந்த காரோட நம்ம இந்த மினியேச்சரை கம்பேர் பண்ணா மினியேச்சரோட 24 மடங்கு பெரிய சைஸ்ல தான் இருக்குமா அதோட ஒரிஜினல். அப்படியே அந்த காரை என்ன மெட்டீரியல்ல மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அதே மெட்டீரியல்ல தான் இந்த மினியேச்சரை மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. பொதுவா இந்த மாதிரியான குட்டி குட்டி காசுல முன்கதவு திறக்கிறத பார்த்திருக்கோம், ஆனா பின் கதவு திறக்காது. ஆனா இந்த மினியேச்சர் கார்ல அந்த கதவுகள் திறக்கப்படும். அது மட்டும் இல்ல, ஸ்டீரிங் வீலை நம்ம பிடிச்சு அசைஞ்சோம்னா ஃப்ரண்ட் வீலும் மூவ் ஆகும். ஆமா, அது திரும்பக்கூடிய மாதிரி இருக்கு. இதை தவிர ஹேஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் ஹேஷ்பேக் திறக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அந்த மினியேச்சர் கார்ல. அதோட பாடி பாத்தீங்கன்னு சொன்னா அலோய் அந்த மெட்டல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, ஜன்னலா இருக்கட்டும், அந்த விண்டோஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அந்த காரோட விலை என்ன இருக்கும்? என்ன பெட்டாவுக்கு போனா கிடைக்கக்கூடிய பெட்டா கார் கிடையாது நான் சொல்றது ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த பெரிய காரா 40 லட்சம்னு சொல்றாங்க. 40 லட்சம் நீங்க நேரடியா கணக்கு போட்டு பார்த்தா இருக்க டாக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட இலங்கை மதிப்பின்படி 1 கோடிக்கு மேல வரும். ஆனா இந்த மினியேச்சர் கார் இருக்கு இல்லையா, பொதுவா நீங்க டாய் கடைகளுக்கு போனீங்கன்னு சொன்னா நிறைய மினியேச்சர் காசு வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த காரை வாங்கலாமே அப்படின்னு தோணும். எடுத்து இப்படி திரட்டி பாத்தீங்கன்னு சொன்னா 35,000, 15,000, 20,000 தான் போட்டிருப்பாங்க. அந்த பிரைஸ்ல தான் இந்த மினியேச்சரும் இருக்கும். ஆனா கன்வெர்ட் ஆகி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 80,000க்கு அதிகமான காசு. ஸ்ரீலங்கன் மணிக்கு பாத்தீங்கன்னா 80,000 விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா
நீங்க அப்படியெல்லாம் போய் வாங்க தேவையில்ல. பெட்டாவுக்கு போனீங்கன்னா நானா கடையில உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ரோட்டு கடையிலேயே வாங்கலாம். பாக்குறதுக்கு ரிச்சாவும் இருக்கும். ஒரு 2 தளம் தள்ளினீங்கன்னு சொன்னா பேண்ட் இருக்கும். சரி, ஓகே. இதெல்லாம் இப்படி இருக்கிற நேரத்துல இந்த மோட்டார் வாகனங்கள், கார்கள் பத்தி பேசுறீங்க தானே. இப்போ ஸ்ரீலங்காவில மோட்டார் திணைக்களம் சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நாங்க கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும். ஒரு SMS ஒன்று நிறைய இடங்கள்ல பரவுது. மோட்டார் வாகன திணைக்களத்தினால சொல்லப்பட்டது இந்த மாதிரியான டெக்ஸ்ட் நாங்க அனுப்புறது இல்ல அப்படின்னு. என்ன டெக்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க தண்டப்பணம் அறவிட்டிருக்கோம், நீங்க உடனடியாக இந்த லிங்கை கிளிக் பண்ணி காசு பே பண்ணுங்க, இல்லனா லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும், வாகனத்தை நாங்க சீஸ் பண்ணிடுவோம், இந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் ஒரு லிங்கோட அனுப்புறாங்க. இத பார்த்து பயந்து போய் சில பேர் அந்த லிங்கை கிளிக் பண்றதால அவங்களுடைய பர்சனல் அக்கவுண்ட் நம்பர்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து அவங்க திருடுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது சம்பவத்துல நீங்க மாட்டுப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு லிங்கை கிளிக் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா, சில வேளைகள்ல சில பேரை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பாடம் எடுப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்களா, அதனால வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி லிங்க்ஸை கிளிக் பண்ணாதீங்கன்னு அவங்க சில ஆபீஸ்கள்லயே கூப்பிட்டு வச்சு பாடம் எடுப்பாங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி நீங்க லிங்கை கிளிக் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது பத்தி நீங்க முறைப்பாடு செய்யுங்க. சோ இது வரைக்கும் இந்த மாதிரியான மோசடிகள்ல நீங்க சிக்காம இருக்கிறதா இருந்தா சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இனி வரக்கூடிய காலங்களிலயும் நீங்க ட்ராப் ஆகாம இருக்கிறதுக்கு தேவையில்லாத லிங்க்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப், சோஷியல் மீடியால யாராவது இன்பாக்ஸ் பண்ணும்போது கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபியை ஷேர் பண்ணுங்க, பேங்க் டீடைல்ஸை ஷேர் பண்ணுங்க, தனிப்பட்ட விவரங்களை ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னா தயவு செய்து செய்ய போயிடாதீங்க. தேவையில்லாம உங்களுடைய பணத்தை இழக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமா இருக்கிறதால பாதுகாப்பாக இருங்க.